யார் இறந்தாலும் கோயிலுக்கு போகக்கூடாது 1 வருஷம் அப்படிங்கிறாங்களாம். அதில் உடன் பங்காளின்னு சொல்லி பங்காளின்றாங்களாம். பங்காளின்னு சொன்னால் உலகத்தில் எல்லாரும் எவனாச்சும் ஒருத்தன் இருந்துகிட்டு தான் இருப்பான், இறந்துகிட்டு தான் இருப்பான், கோயிலுக்கே போக முடியாது. தந்தையினுடைய உறவு அப்படிங்கிறது உடன்பிறப்பு முடிச்சு மீதி ஒன்று விட்ட தாத்தா, 3ஆம் தாத்தா, 4ஆம் தாத்தா நிறைய சொல்றாங்க. நிறைய கிளைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. மற்றவர்கள் யார் இறந்தாலும் நீங்க அன்னைக்கு காரியத்தை போயிட்டு அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு போலாம். இந்த பங்காளி தீட்டுங்கிறதெல்லாம் ஜோதிட உலகத்துல சொல்லப்படவும் இல்லை. எந்த சாஸ்திரத்திலையும் எழுதப்படவும் இல்லை. அப்படி ஒரு புஸ்தகம் இல்லவே இல்லை. நானும் என்னால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் புஸ்தகம் படிச்சிருக்கேன். எந்த புஸ்தகத்திலும் இந்த 6 நபர்களை தவிர வேற யாருக்குமே தீட்டு சொல்லப்படவில்லை. சித்தப்பா பெரியப்பாவோட மனைவி இறந்தா அது தீட்டு கிடையாது. சித்தப்பா இருந்தாதான் தீட்டு, பெரியப்பா இருந்தாதான் தீட்டு. அவருக்கு ஒரு மகன் இறந்திருப்பார். சித்தப்பாவுடைய மகன் இறந்திருந்தா அது பங்காளி தீட்டுல வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சித்தப்பா மட்டும்தான் அப்பாவோட பிறந்தார். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஏதோ என்னால் அறிந்த சான்றோர்கள் சொல்லி வைத்த கருத்துக்களை உங்களோடு பதிவு செய்து கொள்கிறேன். தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் கடைபிடிங்க. வாழ்க்கையில் நிச்சயமா நல்லா இருப்பீங்க.